அனைவருக்கும் கலைஞர் தமிழ் சங்கம் சார்பில் வணக்கம். இன்று நாம் காணும் தலைப்பு பறையரே அந்தணர் வணங்கும் தெய்வம். அதாவது அந்தணர்கள் வணங்கி வருவது பறையரையே, பறையர் சமுதாயத்தே என்ற தலைப்பின்கள் இன்று நாம் பார்ப்போம். இதற்கு ஆதாரமாக 12 திருமுறைகள், இதில் 8ஆம் திருமுறை. அந்த 8ஆம் திருமுறை யாரால் எழுதப்பட்டேன்னா மாணிக்க வாசகர். முதல் அவருடைய பயோகிராஃபி பார்க்கணும். அவர் திருவாசகம் எழுதியிருக்காரு, திருக்கோவை, இப்படி 2 நூல் எழுதியிருக்காரு. அவருடைய சொந்த ஊர் திருவாத ஊர். சைவ அந்தணர் குலம். அந்தணர் யார் என்றால் அதுக்கு திருவள்ளுவர் தெளிவாட்டு பொருள் கூறியிருக்காரு. அதை பாருங்கள். அவர் தான் அந்தணர்கள். சைவ அந்தணர் குலம். ஆதி சைவர்னா பறையர் குலம், சைவ அந்தணர்னா அந்தணர் குலம். அப்படி 2 வித்தியாசம் தெரிஞ்சுக்காங்க. இயற்பெயர் அவருக்கு ஊர் பெயர்லேயே அழைக்கப்படுகிறது, திருவாத ஊரர். அதுதான் அவருக்கு இயற்பெயர். அவருக்கு 2வது பேர் மாணிக்க வாசகர்னு பட்ட பெயராட்டு அதை கொடுத்தாங்க. இவர் அரிமர்த்தன பாண்டியன் ஒரு சிற்றரசன் ஆட்சி செய்து வந்தார். அவர்கிட்ட அவர் அமைச்சராட்டு இருந்தார். அப்போ அவர் 2 வித பட்டத்தை கொடுத்தாரு பார்த்துக்காங்க. அந்த அரிமர்த்தன பாண்டியன் 2 விதமான பட்டத்தை கொடுத்தாரு. இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்காங்க. ரொம்ப வரலாற்று முக்கியமான ஒரு சம்பவம் பார்த்துக்காங்க. ஒன்று ஆன்மீக பட்டம். அது பிரம்மராயன். ஆன்மீகத்தில் யார் பெரிய ஆளாக இருப்பாங்களோ அவங்களுக்கு பிரம்மராயன்னு கொடுத்தாங்க. அடுத்தது வீரத்தை பறைசாற்றியவர்களுக்கு, எதுலனாலும் வீரத்தை பறைசாற்றிய போர்க்களத்தில் வீரத்தை பறைசாற்றியவருக்கு பரமவீர் சக்கரா கொடுக்கறது போல அன்னைக்கு என்ன பட்டம் கொடுத்தாங்க தெரியுமா? சாம்பவராயன். அப்போ 2 பட்டங்கள் கொடுத்தாங்க, பிரம்மராயன், சாம்பவராயன் அப்படின்னு 2 பட்டம் கொடுத்தாங்க. இவர் ஆன்மீகத்தில் பெரிய ஆள்னால இவருக்கு பிரம்மராயன்னு பட்டத்தை அவர் கொடுத்தாரு. இவர் 656 பாடல்கள் மொத்தம் எழுதியிருக்காரு, திருவாசகத்திலையும் திருக்கோவையிலையும் சேர்ந்து. இவருடைய காலம்னு பார்க்கும்போது கிபி கிறிஸ்துவுக்கு பின் 300 என்பும்போது களப்பிரர் ஆட்சி காலம் நடந்தது. களப்பிர மன்னர்கள் சக்கரவர்த்தியாட்டு இருந்தாங்க. அந்த சக்கரவர்த்திக்கு கீழே ஒரு சிற்றரசாட்டு இந்த பாண்டியன் இருந்தார். அவருக்கு இந்த களப்பிரர் ஆட்சி காலம் எப்படின்னா, பறையர்கள் மிகவும் உச்சத்தில் இருந்த காலம். அந்த பறையர் சமுதாயம் மிகவும் உச்ச நிலை பெற்றது. ஏனென்றால் அவர்கள் களப்பிரர்னு சொல்லுவாங்க, அல்லது அவருக்கு மறுபேர் இன்னொன்று இருந்ததுன்னா சாம்பவராஜன்னு சொல்லுவாங்க. இது தெளிவான ஒரு வரலாறு. சாம்பவராஜன்னு சொல்லுவாங்க. அவருக்கு அந்த சாம்பவராஜன்னா பிற்காலத்தில் மருவி எப்படி வந்திருக்கு? சாம்ராஜ். இன்னைக்கு பாருங்கள், இந்த பறையர் குலத்தில் நிறைய பெயர்கள், நிறைய ஆட்களுக்கு பெயர்கள் சாம்ராஜ்னு வரும். சாம்ராஜ்னா வாட்ஸ் தி மீனிங் ஆஃப் சாம்ராஜ்? சாம்ராஜ்னா சாம்பவராஜன் அப்படின்னா களப்பிரர் மன்னர்கள் சக்கரவர்த்தியாட்டு இருந்தாங்க. சேர சோழ பாண்டியரை வெற்றி கொண்டு இவங்க சக்கரவர்த்தியாட்டு இருந்தாங்க. பாருங்கள், அந்த சாம்ராஜ்ங்கிறதுக்கு சாம்பவராஜன், சாம்ராஜ்ங்க, அந்த சாம்ங்கிறது ஆதி தகப்பனுடைய பேர். அந்த வரலாற்று நான் ஏற்கனவே பதிவிட்டிருக்கேன். அந்த வரலாற்று புத்தகத்தை பாருங்கள். அது சாம்பக்மார் வரலாறுன்னு இருக்குது. அதில் நீ பாருங்கள், உங்களுக்கு புரியும். அந்த சாம் தான் இங்கே வந்திருக்கு, சாம்ராஜ் அப்படின்னு நிறைய பேர்கள் அதில் வரும் பாருங்கள். அடுத்தது சாம்ராட் அசோகா. அசோக சக்கரவர்த்தின்னு சொல்லுவோம். அவருக்கு பேர் சாம்ராட் அசோகா. சாம்ராட்னாலும் அவரும் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர் தான். அதுதான் தெளிவான ஒரு வரலாறு. பாருங்கள், பகுத்தறிவாளிகளாட்டு இருந்தாங்க. இவங்க என்ன செய்திருக்காங்க? ஜாதி பாகுபாடு பார்க்காம, உயர்வு தாழ்வு பார்க்காம, அனைவரும் சமத்துவம் அப்படின்னு அந்த கொள்கையை கொடுத்த ஒரு பெரிய ஒரு குலம். பகுத்தறிவாளிகளாக இருந்திருக்காங்க, செக்குலராக இருந்திருக்காங்க. அந்த நேரத்துலையும் நிறைய மதங்கள் இருந்தது. எந்த மதத்துக்கும் அவங்க ஆதரவு காட்டாமல் எல்லா மதத்துக்கும் அன்பாட்டு எல்லாத்தையும் வழிநடத்தி செக்குலராட்டு மத சார்பத்த தன்மையில் இருந்துறாங்க. அந்த காலகட்டத்தில் உலகத்திலே இது மிகப்பெரிய ஒரு காரியம். அடுத்து தமிழர்கள்ட்ட தான் அந்த மாதிரி பண்பாடுகள் இருந்தது. வேர்கள், தமிழகத்தின் வேர்கள் அது தான் பாருங்கள். அடுத்து பாருங்கள், பொது உடைமை கொள்கையை அவர் தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் பிற்காலத்தில் கார்ல் மார்க்ஸ் எழுதின புத்தகத்தை வச்சு தான் அந்த பொது உடைமை வந்ததுன்னு உலகம் ஃபுல்லாக வரலாறு இருக்கிறது. ஆனால் உண்மை என்ன என்றால் தமிழ்நாட்டில் தான் பொது உடைமையே பிறந்தது. அது ஏற்கனவே நான் நிறைய பதிவிட்டிருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். பாருங்கள், அநேக நாடுகளில் மந்திரம் இன்னைக்கு இதுதான். இந்த திருக்கோவையும் திருவாசகமும் தான் மந்திரமாட்டு பயன்பட்டுக்கிட்டு இருக்குது பார்த்துக்காங்க. ஹைதின்னு ஒரு நாடு இருக்குது. இந்த நாட்டில் உள்ள ஒரு அம்மையார் அமெரிக்க பார்லிமெண்ட்டில் எம்பியாட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இந்துனே எதுவுமே தெரியாது, சைவர்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க நாட்டில் ஹைதி லாங்குவேஜ் தான். ஆனால் அவங்களுக்கு வழிபாட்டு மொழி தமிழ். அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு ஹிந்தினா என்ன, அடுத்தது இந்தியாவில் உள்ள வழிபாட்டு மொழி, கடவுள் மொழி, இதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த மந்திரம் நாட்டு இது திருவாசகத்தையும் திருக்கோவையும் மட்டும்தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி அந்த நாடுகள் இருக்குது. சோழர் காலத்தில் கோயில்களில் வழிபாடு மந்திரம் இந்த 2ஐயும் தான். திருவாசகம், இப்படி
திருக்கோவை இவைகளை தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்படி பாருங்கள். அடுத்தது பாருங்கள், ஒரு சோழர் காலத்தில் வழிபாட்டு மந்திரம் மட்டுமல்ல, முடிசூட்டுதல். மன்னர்கள் முடிசூட்டினாலும் இதைத்தான் மந்திரமாட்டம் அவங்களுக்கு சொன்னாங்க, தமிழில் தான் செய்தாங்க. இப்படி அற்புதமான ஒரு எழுத்தாளர் மாணிக்க வாசகர், பெரிய ஒரு பக்திமான், சைவ பெரியவர். பாருங்கள், இது அவருடைய பயோகிராஃபி. சரி, இனி பாட்டுக்கு போவோம். இந்த பாட்டை பறையராட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே தெரிஞ்சு வைத்திருக்கக்கூடிய ஒரு பாட்டு. ஏனென்றால் இதை நீங்கள் படிக்கணும், பொருள் தெரியணும், அநேகருக்கு அதை எடுத்துக்கிறணும், அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் சமுதாயத்தை பற்றி உள்ள தவறான புரிதல்கள் மாறும். எப்படி நீங்கள் வீழ்த்தப்பட்டீர்கள் என்பது இதற்கு தெளிவான ஆதாரம். இது பாருங்கள், பாட்டு 8, அதாவது 12 திருமுறையில் 8ஆம் திருமுறையில் 17வது பாட்டு அன்னப்பத்து, திருவாசகம். திருவாசகத்தில் 8வது திருமுறை தான் 17வது பாட்டு அன்னப்பத்துன்னு ஒரு தலைப்பில் இருக்குது. பாருங்கள், வேத மொழியர் வேள் நீற்றவர் செம்மேனியர் நாத பறையினர் அன்னே என்றும் நாத பறையினர் நான்முகன் மாலுக்கும் நாதர் இந்த நாதனார் அன்னே என்றும். பாருங்க, வேத மொழியர் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதங்களை எழுதியவர். தமிழில் உள்ள மிகப்பெரிய வேதங்களை எல்லாம் எழுதியவர் யாரு? இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். வேதங்களை எழுதியவர் வேத மொழியர். அடுத்து வேள் நீற்றவர். வேள்னா வேள்வியில் தேர்ச்சி மிக்கவர், அவ்வளவுதான். வேள்வியில் தேர்ச்சி மிக்க. செம்மேனியர், இந்த சமுதாயத்துக்காரங்க எப்படி இருந்தாங்க? சிகப்பு மேனியாட்டு இருந்தாங்க, நல்ல கலராட்டு இருப்பாங்க. பிற்காலத்தில் வேலைகளுக்கு போய் அடிமைப்படுத்தப்பட்டு அடிமை பணிகள் செய்ததுனால வெயிலில் நின்று கலர்கள் மாறி இருக்கு. ஆனால் கொஞ்ச நாளில் கலர் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் நிழல்லே இருந்து வேலை செய்து அந்த கலர் திரும்பி வந்துடும். அவங்க அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்காங்கன்னா செம்மேனியர். இதை யார் எழுதியிருக்கா? ஒரு அந்தணர் அங்கே எழுதியிருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், செம்மேனியர். நாத பறையினர். இதில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த நாதர் அப்படிங்கிறவர் நாத பறையினர்னு இருக்குது. நாதம்னா தலைவன், கணவன், கடவுள், ஒலி, இசை, இப்படி எல்லா பொருளும் இதை ஒரு வார்த்தைக்கு இருக்குது. இதில் எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருள் என்னது? எல்லாரும் என்ன சொல்லிடுவாங்கன்னா, நாதம்னு சொன்னோடனே இசை, பறையினர்னா பறை இசைன்னு கொண்டு வந்துடுவாங்க. அது அல்ல உண்மை. எப்படின்னா, மீனுக்கும் மீனவருக்கும் வித்தியாசம் இருக்குது. மீனுனா அந்த மீனை குறிக்க, மீனவர்னா அந்த சமுதாயத்தை குறிக்குது. அதே மாதிரி பார்ப்புனா விலங்கு, அது விலங்கை குறிக்குது. பார்ப்பனர்னா அந்த விலங்கினத்தை பார்க்கக்கூடிய அந்த சமுதாயத்தை குறிப்பது. இதே போன்று இங்கே பறை அப்படின்னு மட்டும் இருந்தால் அந்த பறையை ஒலிக்கக்கூடிய அந்த இசைக்கருவியை குறிக்கும். ஆனால் இங்கே பறை இனர்னு இருக்குது. அப்போ பறை கூட்டல் இனர், பறை இனம். அப்போ பறை இனம்னா இது சமுதாயத்தை தான் குறிக்கிறது. இதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் தேவையில்லை. ஆனால் எழுதியிருக்கவரெல்லாம் அதை மாற்றி தான் எழுதியிருக்காங்க, உண்மையை எழுதலை. ஆனால் நாங்கள் கலைஞர் தமிழ் சங்கம் எப்படி என்றால் உண்மையை தான் சொல்ல வேண்டும். இதில் ஒரே சாதி இல்லை, எல்லா ஜாதியை சேர்ந்தவர்களும் இருக்காங்க. எங்களுக்குள்ள ஜாதி மத வேறுபாடு கிடையாது. சமத்துவமான ஒரு சமுதாயமாக உருவாக்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக நாங்கள் எடுத்துக்கொண்டு அந்த பாடலில் என்ன சொல்லியிருக்கிறதோ அதை மட்டும்தான் சொல்ல வேண்டும், உண்மையை உரைக்க சொல்ல வேண்டும் என்று நாங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், நாத பறையினர் அப்படின்னா என்ன, அதுக்கு பார்ப்போம். கடவுளான பறை இனத்தவர். இதுக்கு பாருங்கள் பொருள் பாருங்கள், நாத பறை, கடவுளான பறை இனத்தவர். அன்னே என்றும்னா மிக்க ஆச்சரியம் என்னாலும். பறை இன கடவுள், நாத பறையினர்னு அடுத்து என்னது? பறை இன கடவுள். நான்முகன், நான்முகன்னா பிரம்மாவுக்கும், மாலுக்கும்னா திருமாலுக்கும், நாதர் அவர் தான் கடவுள். இந்நாதனார், இக்கடவுளே, காட் ஆஃப் காட் அதில் வருது, இக்கடவுளே மிக்க ஆச்சரியம் என்னாலும். அது என்ன சொல்லி பாருங்க, வேதங்களை எழுதியவர், வேள்வியில் தேர்ச்சி மிக்கவர், சிகப்பு நிறத்தவர், கடவுளான பறை இனத்தவர், மிக்க ஆச்சரியம் என்னாலும். பறை இன கடவுள், பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் கடவுள் இக்கடவுளே அப்படின்னா காட் ஆஃப் காட், மிக்க ஆச்சரியம் என்னாலும். இதுதான் அந்த பாட்டுக்கு பொருள். இதை நிறைய இடத்துல மாறி எழுதியிருக்காங்க. இந்த பறைங்கிறத அவங்க அதை சமுதாயம்னு கொண்டு வராமல் அது ஒரு இசைக்கருவின்னு கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. இது என்னன்னா கொஞ்சம் வேதனைப்படக்கூடிய ஒரு இடம். உண்மையாற்று சொல்ல வேண்டும். பாருங்க, இப்போ பாருங்க, அந்த வீடு அப்படின்னு ஒன்று இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த வீடுனா அண்ணா இருக்கக்கூடிய வீடு, தட் ஹவுஸ், அவ்வளோதான். ஆனால் அந்த வீடுன்னு சொன்னோடனே அந்தணர் வீடுன்னு எழுதிடுவான். அதே மாதிரி பறை வீடு அல்ல பறை இனம் அப்படின்னு சொல்லும்போது அதை எப்படி எழுதுவாங்கன்னா, பறை என்னும் ஒலி வரக்கூடிய வீடு, அந்த வீடு.
சொல்லிடுவான். பறை இனம்னு சொல்லும்போது பறைனா இசை, இனம்னா அதில் ஒரு வகைன்னு சொல்லிடுவான், ஒரு வகையான இசைக்கருவின்னு சொல்லிடுவான். இப்படி பொய்ய சொல்கிறாங்க, நீங்கள் நம்பாதீங்க. தெளிவாட்டு நாங்கள் உண்மையை சொல்லுகிறோம், புரிஞ்சுக்காங்க. அடுத்தது 8வது பாடல், 8வது திருமுறையில் 19வது பாடல், திருத்த சாங்கம்னு ஒரு தலைப்பில் இருக்கு பாருங்க. இன்பால் மொழி கிள்ளாய் எங்கள் பெருந்துரை கோன் முன்பால் முழங்கும் முரசு இயம்பாய் அன்பால் பிறவி பகை கலங்க பேரின்பத் தோங்கும் பருமிக்க நாத பறை. அடுத்தது எப்படி வருது பாருங்க. இது பாடல். இதுக்கு பொருள் தவறாட்டு எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு உண்மையான பொருளை நாங்கள் சொல்லுகிறோம். இன்பம் தரும் தமிழ் மொழியை புறம் தள்ள மாட்டாய், அப்படியானால் சமஸ்கிருதத்தை நீ விரும்ப மாட்டாய். கடவுளே, நீங்கள் சமஸ்கிருதத்தை விரும்ப மாட்டீர்கள். நீங்கள் இன்பம் தரும் தமிழ் மொழியை வேண்டாம், அந்த தமிழ் மொழியை தந்ததே நீங்கள் தான், நீங்கள் அதை புறந்தள்ள மாட்டீர்கள். அப்படின்னா தமிழில் தான் பூஜை செய்யணும். அடுத்தது பாருங்க. எங்கள் பல்துறை அறிவு கொண்ட மன்னர், அந்த கடவுளை மன்னருக்கு ஒப்புமைப்படுத்துகிறாரு. எங்கள் பல்துறை அறிவு கொண்ட மன்னர் முன்னால் எப்படி வரும் பாருங்க, முழங்கும் முரசு. மன்னர் முன்னால் முழங்கும் முரசு. அடுத்தது கடைசி நிலையிலிருந்து பொருள் எடுக்கணும். இமயத்தில் வாழும் பற இன கடவுளே, இமயமலையில் வாழும் பற இன கடவுளே, அதுதான் பருமிக்க நாத பறை. பருனா என்னது? மலை. பருமிக்கன்னா மிகப்பெரிய மலை, இமயமலை, அதில் தான் அவர் வாழுவார். நாத பறைனா என்ன? பறை இன கடவுளே, முழங்கு முரசு தருவாய் அன்பால். என்ன தருவார்? அன்பாய் தருவார். என்னது? பிறவி துன்பம் ஒழித்து பேரின்ப வாழ்வை அவர் தருவார். என்ன சொல்வார்? பிறவி துன்பம்னா என்னது? நம்ம வாழும்போது வெற்றி தோல்வி, அதுக்கு பிறகு துன்பம் இன்பம், இது எல்லாத்தையும் சகித்து நம்ம வாழுங்க பார்த்தீங்களா? இந்த பிறவி துன்பத்தை ஒழித்து பேரின்ப வாழ்வு அவர் தருவார். யார் தருவார்? பறையின கடவுள் தருவார். அப்படின்னு அற்புதமான ஒரு லைனை அவர் கொண்டு வந்திருக்காரு. இது எழுதினது ஒரு அந்தணர், எழுதின சமுதாயத்தை பற்றது பறையர் சமுதாயம். அந்தணர்களே வணங்கும் இடத்துல அவங்க இருந்திருக்காங்க, உயர்வான இடத்துல இருந்திருக்காங்க, உயர்வான சமுதாயம். அடுத்தது பாருங்க, அடுத்த பாடல் 3வது பாடல் பாருங்க. அதே 8ஆம் திருமுறையில் 46வது பாடல், திருப்படை எழுச்சி. திருப்படை எழுச்சின்னு ஒரு தலைப்பில் இருக்கு பாருங்க. ஞானவாள் ஏந்தும் ஐயர் நாத பறை மின் மானமா ஏறும் ஐயர் மதிவன் குடை கவி மின் ஆன நீற்று கவசம் அடைய புகுமின்கள் வானவூர் கொள்வோம் நாம் மாயப்படை வாராமே. இது பாடல். இதுக்கு பொருளும் மாற்றி தான் எழுதியிருக்காங்க. ஆனால் உண்மையான பொருள் நாங்கள் சொல்கிறோம். அறிவனும் வாழேந்தி நிற்கும் பெரியவர், ஞான வாழ் ஏந்தும் ஐயர். ஐயர் என்றால் 2 வகை ஐயர் இருந்தாங்க. பறை ஐயர் தான் முற்காலத்தில் உள்ள முதல் ஐயர், அடுத்தது பார்ப்பன ஐயர். 2 ஐயர் இருந்தாங்க. யாரை வேணாலும் கோயில் பூஜைக்கு பழைய காலத்தில் அழைச்சாங்க. பிற்காலத்தில் பறை ஐயர் அப்படியே ஒழிக்கப்பட்டு விட்டது. பறை ஐயர் தான் முதன்மையானவர். பறை ஐயர், பார்ப்பன ஐயர், 2 ஐயர் இருந்தாங்க. அவர் அண்ணன், இவர் தம்பி. உண்மையிலும் அதுதான். பிற்காலத்தில் அண்ணனை காணலை. சரி, இங்கே எழுதியிருக்காரு ஞானவாள் ஏந்தும் ஐயர், அறிவனும் வாழந்தி நிற்கும் பெரியவர், கடவுள் சாதியான பறையர் மேல் ஒளியாய். பாருங்க, நாத பறையறை மின். நாத பறையறை, பறை மட்டும் சொல்லியாச்சுன்னா அது அந்த இசைக்கருவியை குறிக்கும். இது பறையறை. பறையறைனா அந்த சமுதாயத்தை. பாருங்க, நாத பறையறை மின் என்னது? ஒளி. கடவுள் சாதியான பறையர் மேல் ஒளியாய் மானமா ஏறும் ஐயர் அப்படின்னா என்னது? பெருமையுடன் உட்புகும் பெரிய கடவுள். பாருங்க, நல்ல கொட்டெல்லாம் அடித்து ஒரு கட்டத்தில் சாதா நிற்பான். அந்த ஒரு ஒளி மாதிரி அவங்க மேலே பட்டு அவர் அப்படியே கடவுள் அவன் தேகத்துக்கு உள்புகுதல். அதுதான் அந்த உட்புகுதலில் தான் அது சொல்லியிருக்காங்க. புகும்போது அவனுடைய கெட்டப் எல்லாமே மாறிடும். அவன் செய்ய கூடாத சாதனைகள்லாம் செய்வான். மஞ்சள் நீரை கொதிச்சுக்கிட்டு இருக்கும், அதில் கை போடுவான், தீச்சட்டியை தூக்குவான், இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்வான். அப்போ எப்படி செய்ய முடியும்? சாதா மனிதனாட்டு செய்ய முடியாது. கடவுள் அவன் உடலில் உட்புக வேண்டும். அதை தான் இங்கே அழகாக சொல்லியிருக்காரு. மானமாய் ஏறும் ஐயர், அது என்னது? பெருமையோடி அந்த பறையர் இனத்தின் உடலில் ஏறுவார். பெருமையுடன் உடல் புகும் பெரிய கடவுள், தெளிந்த அறிவாய் குவிந்த அழகிய ஒளியாய் ஆன திருநீற்று கவசமான பூச்சி உடலில் புகும் தெய்வீக ஒளிகள் மூலம், உடல் உள்ளுக்க புகும் தெய்வீக ஒளி மூலம் சொர்க்க வாழ்வு பெறுவோம் நாம்
நிலையில்லா புவி வாழ்வு வராது இனி போகுமே. மாயப்படை வாரோமேனா என்னது? நிலையில்லா புவி வாழ்வு வராது இனி நமக்கு போகுமே. சொர்க்க வாழ்வுன்னா என்ன? மேலுலக வாழ்வை அவர் தருவார். இன்பமே தான் இருக்கும், துன்பம் அதில் வராது அப்படின்னு தெளிவாட்டு இந்த பாடலும் சொல்லியிருக்கு. இதுலேயும் நாத பறை இறைன்னு தான் இருக்குது. இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நாத அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இசை, பறைனா கருவி, பறை அறைனா கடவுள் இருக்கக்கூடிய இடம், அப்படி கொண்டு வந்துடுவான். இதெல்லாம் போய் பார்த்துக்காங்க, ஏமாத்து பித்தலாட்டம் தான் இதை சொல்ல முடியும். தமிழை உண்மையாட்டு விளக்கத்தை கொடுக்கணும். நாத பறை அறை, நாதம் அப்படின்னா ஒளி, ஒரு இசை. அடுத்த பறைனா இசை கருவி, பறை அறைனா கோயில்னு சொல்லிடுவான். அது இல்லை இங்கே உண்மை. நாத பறையறை முன்ன கடவுள் சாதியான பறையர் மேல் ஒளியாய், அதுதான் உண்மையான அர்த்தம், உண்மையான மீனிங்ஸ். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்தது இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு பாடல். ஏனென்றால் இந்த பாடலை நீங்கள் புரியும் போதே உங்களுக்கு தெளிவாக தெரியும், தமிழ் வெறுப்பினால் சமஸ்கிருதம் அல்ல. பாருங்க, தமிழுக்கு மேலே உள்ள வெறுப்புனால அந்தணர்கள் என்ன செய்யலை, தமிழை பூஜை மொழியாட்டு அல்ல கடவுள் மொழியாட்டு இல்லாமல் ஒதுக்கிக்கிட்டு சமஸ்கிருதத்தை கொண்டு வரணும்னு அவங்க சொல்லலை. மாறாக என்ன பிரச்சனை இங்கே இருக்குது பாருங்க, பறையரே கடவுள் இனம் என்பதால் இந்த தேவாரம் திருவாசகம் எல்லாம் என்ன சொல்லுது பாருங்க, 12 திருமுறைகளை நீங்கள் படிச்சீங்கன்னா இதில் பறையர் சமுதாயத்தை தான் எல்லாரும் வசதி பாடியிருக்காங்க. அதுதான் உண்மை. இப்போ இந்த உண்மை வெளிக்கு தெரியும் போது யார் தலையில் கடவுளுக்கு அடுத்தது? கடவுள் சமுதாயம் யார்? கடவுளுக்கு தலையிலிருந்து வந்தது யார்? பறையர் தான் கடவுளுக்கு தலையிலிருந்து வந்த படைக்கப்பட்ட ஒரு சமுதாயம், கடவுளுக்கு இனம். அதுதான் சிவகுலம்னு சொல்லுவாங்க. சிவகுலம்னா யார்? இன்னைக்கு யார்கிட்டயா கேட்டு பாருங்க, யார் சிவகுலம்? பறையர் சமுதாயம் தான் சிவகுலம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இவர்கள் அதை மறைப்பதற்காக தமிழ் மொழி மேல் அந்த கோபத்தை கொண்டு வந்து அதை அப்படியே தமிழை புறந்தள்ளுகிறார்கள். தமிழை புறந்தள்ளுவது போல பறையர் சமுதாயத்தை புறந்தள்ளி பின்னால் இருந்தவர்கள் நாங்கள் முன்னால் வந்து விட்டோம் என்று சொல்லிக்கொண்டு இன்றை நம்ப வைத்து விட்டார்கள். வட இந்தியாவில் அநேகர் நம்பி விட்டார்கள். ஆனால் உண்மை என்ன என்றால், தலையிலிருந்து வந்தவர் பறையரே, தலைப்பிறவி சிவகுலம் பறையரே. முடிந்தவரை இதை பரப்புங்கள், நம் இனம் தலை நிமிரட்டும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.